தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் 18,000 போலீசார் ஈடுபட போவதாக அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்களை என்ன பதிவு பண்ணுங்க. தீபாவளி பண்டிகையை ஒட்டி மொத்தம் 18,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபட இருப்பதாக சென்னை காவல்துறை தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தீபாவளி பண்டிகையொட்டு துணிகள் எடுப்பதற்காக இந்த டி நகர், புரசைவாக்கம் மற்றும் பல்வேறு பகுதிகளுக்கு பொதுமக்கள் அதிக அளவு கூட்டம் கூடுவார்கள். அது மட்டுமின்றி வெளியூர் செல்வதற்காக இவர்கள் பேருந்து நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்டோருக்கும் அதிகப்படியான பொதுமக்கள் வருகை தருவார்கள் என்பதால இதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வதற்காக மொத்தம் 18,000 காவல்துறையினர் ஆங்காங்கே பிரிந்து பாதுகாப்பு பணியில ஈடுபட இருப்பதாக சென்னை காவல்துறையினர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது மட்டுமின்றி பல்வேறு ஏற்பாடுகளும் போலீசார் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள். அதாவது மொத்தம் அந்த டி நகர், வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட இடங்கள்ல 16 தற்காலிக கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக போலீசார் பைனாகுலர் மூலமாக எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் நிகழாமல் தடுப்பதற்காக பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகின்றனர். 4 தற்காலிக கட்டுப்பாட்டு அமைக்கப்பட்டும், அது மட்டுமின்றி சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டும் இந்த போலீசார் தீவிரமாக கண்காணிப்பு பணியில ஈடுபடுகின்றனர். அது மட்டுமின்றி இந்த சிறுவர்கள் இந்த கூட்ட நெரிசலை காணாமல் போவதால அவர்களை பாதுகாப்பதற்காக கைகள்ல இது போன்ற ரிஸ்ட் பேண்ட் ஒன்றை கட்டியும், அது மட்டுமின்றி பெண்கள் இந்த கூட்ட நெரிசல்ல செல்லும் போது செயின் பறிப்பு, செல்போன் பறிப்பு போன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுப்பதற்காக அவர்களுக்கு அந்த கழுத்துல ஸ்கார்ஃப் போன்ற ஒரு துணியை அமைக்கப்பட்டு அதன் பின்பாக அவர்கள் இந்த பகுதிக்கு செல்லவும் போலீசார் தரப்புல ஏற்பாடு செய்யப்பட்டவர்கள். தொடர்ந்து இந்த வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாகவும் காவல்துறையினர் எந்த விதமான அசம்பாவித சம்பவமும் அல்லது ஏற்கனவே உள்ள கொள்ளையர்கள், ஏதேனும் செயின் பறிப்பு திருடர்கள் உள்ளே நுழைந்தால் உடனடியாக கண்காணிக்கவும் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் FRS செயலி மூலமாகவும் கண்காணிப்பு பணியிலையும் 4 ட்ரோன் கேமராக்கள் மூலமாகவும் தொடர்ந்து போலீசார் கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காகவும் அதிகப்படியான போக்குவரத்து காவலர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று தொடர்ச்சியாக அங்கு பாதுகாப்பு பணியில ஈடுபட இருப்பதாகவும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருப்பதாகவும் காவல்துறையினர் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும்.